வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க அம்மா வீட்டில இருந்து அம்மா கையால ரொம்பவே சத்தான கேழ்வரகு களியும் மொச்சக்கொட்டை காய்கறி போட்ட குழம்பும் அம்மாவுடைய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கேழ்வரகு களி செய்யறதுக்கு பச்சரிசியை எந்த கப்பால் நீங்கள் எல்லாமே சரிசமமாக எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்காங்க பச்சரிசியை. இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறாங்க. இது ஊறுற டைமுக்குள்ளே குழம்பு வச்சிடலாம். புளியை ஒரு பெரிய எலும்பிச்சப்பழ சைஸ்க்கு ஊற வச்சு அது கூட உப்பையும் சேர்த்து ஊற வச்சுட்டாங்க. மொச்சக்கொட்டையை நாள் நைட்டே ஊற வச்சு அதை குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி எடுத்தாச்சு. இந்த புளி கரைச்சதுலேயே நாங்கள் மசாலாவை எப்பவுமே சேர்த்துருவோம். இப்போ என்னென்ன சேர்க்குறாங்கன்றத பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்காங்க அம்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூளை இதில் சேர்க்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கருவாடு சேர்த்தா கருவாட்டு குழம்பு. நாங்கள் வெஜிடேரியனில் தான் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காலாம் போட்டு அது கூட நீங்கள் கருவாடு சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே கருவாட்டு குழம்பு ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருந்தாங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ புளி தண்ணியிலே மசாலா எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் இப்போ எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து அம்மா சேர்த்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணியாச்சு. கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நம்ம வதக்கிறப்பவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறியை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு 4 கத்திரிக்காவை நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துட்டு கத்திரிக்காவை வதக்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மொச்சக்கொட்டையை சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல் நாள் நைட்டு ஊற வச்சு காலையில் குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்த மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்துப்போம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணியிலே மசாலா எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி மொச்சக்கொட்டையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம். சேர்த்து வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்புடைய டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது நல்லா கொதிச்சு குழம்பு திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். குழம்பு திக்காகிற வரைக்கும் அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் அடுப்பில் நம்ம கேழ்வரகு களி செய்ய ஆரம்பிக்கலாம். என்னோட குக்கர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. குக்கர்லலாம் செய்ய போகிறது கிடையாது. பாத்திரம் நல்லா அகலமாக இருக்கணுன்றதுக்காக, இந்த குக்கர் அகலமாக இருக்குன்றதுக்காக இது எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுருந்தேன். அதுக்கு தண்ணியோடைய அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு நான் சேர்க்கல, 3/4 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப்பு அளவுக்கு அரிசிக்கு 5/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே
குழம்பை இந்த பக்கம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும்ல, அதனால் ஒரு பக்கம் கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காகி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்ல குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்ட குழம்பு ரெடி. நம்ம இப்போ களி செய்ய ஆரம்பிக்கலாம். தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தோம், பச்சரிசி. அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கேழ்வரகு களிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து சாதம் வேகிற அளவுக்கு இதை வேக விடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கப்போடைய அளவை தான் எல்லாத்துக்குமே வச்சுக்கணும். எந்த கப்பால் அரிசி 3/4 கப் அளவு எடுத்தோமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்க போகிறேன். செய்யும்போது எங்கடா தண்ணி பத்தாமல் போயிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. இன்னொரு பக்கம் அடுப்பில் தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு ஒரு 2 டம்ளர் ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாதம் வெந்து ரெடியானதுக்கப்புறமா நம்ம 1.5 கப் அளவுக்கு இதில் கேழ்வரகு மாவை சேர்த்துடுறோம். சேர்த்த உடனே கலராதிங்க. அடுப்பை ஃபுல்லாக மீடியமில் வச்சு தான் கேழ்வரகு மாவை சேர்க்கணும். சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. இப்படி சூட்லேயே உங்களுக்கு கலர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே எடுத்து வச்சு நல்லா கலந்துட்டு திருப்பவும் அடுப்பில் எடுத்து வச்சு வேக விடலாம். இது நல்லா வேக விடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பு சிம்லே. இது நல்லா வெந்துடுச்சா, அப்படி மாவு ரெடி ஆகிடுச்சா வெந்து அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்கும் நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள். உங்கள் கையில் சுத்தமாக தொட்டால் ஒட்டவே கூடாது. அந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கா அப்படின்றத பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துடுச்சுனாலே கேழ்வரகு களி வெந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அடுப்பு மீடியம்லேயே செய்யுங்க. கேழ்வரகு களி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். அது சூட்டோடைய தண்ணியை கையில் நனைச்சி இந்த மாதிரி தட்டில் இப்படி எடுத்துக்கோங்க. அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா கேழ்வரகு களி ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய ஸ்டைலில் கேழ்வரகு களியும் மொச்சக்கொட்டை காய்கறி போட்ட குழம்பும் எப்படி ரெடி பண்ணுன்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.